ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜீவ் நகர் விஜயா மருத்துவமனை அருகே அறம் மாவட்ட அலுவலகத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் மாநில தலைவர் முகமது ரஃபி தலைமையில் இந்தியா கூட்டணியை ஆதரித்து இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரை மற்றும் மாவட்ட அளவிலான தேர்தல் பணிக்குழு செயல்வீரர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முகமது ரஃபி, நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்ததிலிருந்து திமுக கூட்டணிக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருவதாகவும், திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுமெனவும், 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து வரும் பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக முத்தலாக் சட்டம் முதல் தற்போது பொது சிவில் சட்டம் வரை கொண்டு வருவதால் மக்களுக்கு என்ன பயன் என்று பிரதமர் மோடி சொல்ல வேண்டும் எனவும், இளைஞர்கள் வேலைவாய்ப்பை இழந்திருக்கிறார்கள், பணமதிப்பிழப்பால் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது, மதத்தை வைத்து அரசியல் செய்யும் மோடி அரசு இந்த முறை வீழ்ச்சியடைவது உறுதி எனவும், திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெல்லும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் ஆசிப், மாவட்ட துணைத் தலைவர் சேவியர் மற்றும் பலர் உடனிருந்தனர். எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா, ஒளிப்பதிவாளர் சிவகுமார். நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் இங்கு தேர்தல் இறுதிக்கட்ட பரப்புரைக்காக இங்கே வந்திருக்கிறேன். இங்கு வந்து இருக்கும் எங்களை எப்பொழுதும் எங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சென்ற பத்திரிகையாளருக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது ஆரம்பித்ததோ அப்பிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்து நேற்றுதான் சென்னையிலிருந்து வந்தேன். மிகப்பெரிய ஆதரவு அலை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வீசிக்கொண்டிருக்கிறது. 40 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த நாட்டில் பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த மக்களை நசுக்கும் திட்டங்களை எடுத்து மக்களிடத்திலே நாங்கள் பிரச்சாரம் செய்யும் போது மக்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தார்கள். அதே மாதிரி கலைஞர் உரிமை தொகையில இந்த நாட்டில் ஏழை பெண்கள் சமூகத்துல அவங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி விடியல் பயணம் இந்த திட்டங்களால் மிக சிறப்பாக இந்தியாவிலேயே தமிழகம் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது. அதனால் மிகப்பெரிய வெற்றி, 40 தொகுதியில் வெற்றி பெறும். பொது சிவில் சட்டம் இப்போ பிஜேபி அவங்க தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாட்டில் இந்த 10 ஆண்டு காலமாக பாசிச பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு வெறுப்புணர்வை அவர்கள் உரிமைகளை பறிக்கும் விதமாக சிஏ, முத்தலாக், இப்பொழுது பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். இந்த சட்டம் கொண்டு வருவதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று நான் பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். 10 ஆண்டு காலமாக நீங்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இன்று 24 வயசிலிருந்து 34 வயசு வரைக்கும் இளைஞர்கள் 84% வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். இந்த நாடு பொருளாதாரத்துல மிகப்பெரிய பின்தங்கி இருக்கு. அதே மாதிரி இந்த பண மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போய் நம்மளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நாடே பாதாளத்துல இருக்கு. நாட்டு மக்கள் இந்த வசதியாக இருந்தவங்க எல்லாம் ஏழையா இருக்காங்க. அதே மாதிரி இவங்க கொண்டு வந்த தவறான ஜிஎஸ்டி சட்டத்தால் ஒரு சிறு குறு தொழில் செய்தவங்க கூட இன்னைக்கு அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு, கால் டாக்ஸி வேலைக்கு ஓட்டிட்டு போய் அந்த வேலை நிலைமைக்கு கொண்டு தள்ளியது மோடி அரசு. ஆனால் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் மதம் 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 என்று மதம் பிடித்த மாதிரியே அலைகிறார்கள். இந்த சட்டமெல்லாம் கொண்டு வந்தீங்க, ஓகே, சிஏ சட்டம் கொண்டு வந்தீங்க, முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தீங்க, அதே மாதிரி இப்போ பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றீங்கன்னு சொன்னீங்க. இதனால நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? 140 கோடி மக்கள் இதனால பயனடைஞ்சிருவாங்களா? வளர்ச்சி அடைஞ்சிருவாங்களா? எதுவுமே செய்யாம வெறும் மத வெறுப்பு பிரச்சாரம் செய்து ஓட்டு வாங்கும் நினைக்கும் மோடி அவர்களே, இந்த முறை உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி காத்திருக்கிறது என்பதை தெரியும். நீலகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வாக்காளர்கள் அவர்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழக கோட்டையாக இருக்கிறது. இந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்தில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ராசா அவர்கள் வெற்றி பெறுவார்கள்.